ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே திருவழிபாடு புத்தகத்திலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாரம் முழுவதுமாக திருவழிபாடு புத்தகத்திலே இறுதி நாட்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. அதிலும் சிறப்பாக இன்று 7 வான தூதர்கள் 7 வாதைகளை கொண்டிருந்தார்கள். அவர்களோடு இந்த வாதைகள் எல்லாம் முடிவடையும் என்கின்ற ஒரு செய்தியை நமக்கு யோவான் அவர்கள், திருத்தூதரான யோவான் அவர்கள் தான் கண்ட காட்சியில் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இதிலே அவர்கள் இறுதியாக அந்த முதல் வாசகத்தில் சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்றால், விண்ணுலகத்திலே மோசேவனுடைய பாடலையும் ஆட்டுக்குட்டியினுடைய பாடலையும் இடைவிடாமல் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு கண்ணாடி கடலின் அருகே அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் என்று செய்திக்குள்ள சொல்லப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, மோசேவனுடைய பாடல், ஆட்டுக்குட்டியினுடைய பாடல், அப்படி என்றால் இது மோசேவனுடைய பாடல். இஸ்ராயலர்கள் அனைவரும் எகிப்திலிருந்து செங்கடல் வழியே பார்வோனிடமிருந்து தப்பித்து செங்கடலை தாண்டி வந்த பொழுது மோசேவனுடைய சகோதரி மிரியம் வெற்றி பாடலை பாடியிருப்பார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருப்பார். த மேக்னிஃபிகன்ட் ஆஃப் மிரியம் என்ற ஒரு பாடல் இருக்கும். இந்த வெற்றி பாடல் தான் விண்ணுலகத்திலே பாடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதன் பிறகு ஆட்டுக்குட்டியினுடைய பாடல். அன்னை மரியா இயேசு கிறிஸ்துவை தன் வயிற்றிலே கருவாக தாங்கி கொண்டு அன்னை மரியா பாடிய பாடல், ஆண்டவருக்கு சொன்ன நன்றி, இனிமேல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர்கள் என்பார்கள். இந்த செய்தி ஏனென்றால், ஒரு பெண் அடிமையாக இருந்தவளை ஆண்டவர் அரசியாக உயர்த்தினார், தன் தாயாக ஏற்றுக்கொண்டார். யூத சமுதாயத்தில் இருந்த அந்த அடிமைத்தனங்களை உடைத்தெறிந்தார். இந்த உடைத்தெறிதல் என்பது உலகிற்கே விடுதலை அளிப்பது. பெண்ணினத்திற்கு விடுதலை அளிக்கின்ற பொழுது அந்த விடுதலை உலகமே கொள்ளும். இந்த செய்தியை இந்த திருத்தூதரான யோவான் இந்த திருவழிப்பாடு மூலம் நமக்கு சொல்ல விரும்புகிறார். இந்த 2 பாடலும் விண்ணுலகத்திலே பாடப்பட்டு கொண்டிருந்தது. அப்படியானால் அந்த விண்ணுலகத்திலே தந்தை, மகன், தூய் ஆவி இவர்களோடு இணைந்து அன்னை மரியாலும் அங்கே இருந்திருக்க வேண்டும் என்பது இங்கே புலப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்திலே அதுவும் இறுதி காலகட்டத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் நடந்தேறும் முன் நேற்றைய வாசகங்கள் போல துன்புறுத்துவார்கள், உங்களை பற்றி இல்லாதது கொள்ளாது பேசுவார்கள். என் பொருட்டு நீங்கள் துன்பப்படுகின்ற பொழுது கவலைப்படாதீர்கள். உங்களை அரசரிடமும் ஆளுநரிடமும் எடுத்து செல்வார்கள், சிறை பிடிப்பார்கள். நீங்கள் போகின்ற பொழுது என்ன பேச வேண்டும் என்று கவலைப்படாதீர்கள். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது தூயாவின் வழியாக அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு, இயேசு கிறிஸ்து இன்றைய, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இன்றைய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலைப்பாட்டை அன்றே நமக்கு சொல்லுகிறார். எப்படி என்றால், உங்களை உங்களுடைய சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள் உங்களை காட்டி கொடுப்பார்கள். உங்களிலே சிலரை கொல்லுவார்கள். ஆனால் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். இறுதி வரை மன உறுதியோடு நின்று அதை காத்து கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, ஏன் நம் சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள் நம்மை கொள்ளுகிறார்கள்? இந்த செய்தியை நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது, இன்றைய காலகட்டங்களிலே மனிதன் பணத்திற்காக கொள்ளுகிறான். சகோதரனை சகோதரி பணத்துக்காக கொள்ளுகிறார். மனைவி கணவனை பணத்திற்காகவும் சுகத்திற்காகவும் கொள்ளுகிறார்கள். பிள்ளை தாயை பணத்திற்காக கொள்ளுகிறான். இந்த நிலையெல்லாம் எதோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால், இந்த இறுதி காலகட்ட நிகழ்வோடு தான் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நேற்றைய வாசகத்தில் நாம் பார்த்திருப்போம், உலகினுடைய இயற்கை சீற்றங்கள், வானிலை மிகப்பெரிய அதிசயங்கள், போர்கள், பேரிடர்கள், இவையெல்லாம் நிகழத்தான் வேண்டும். இவையெல்லாம் நிகழ்ந்த பிறகுதான் உலகம் அழிவதற்கான அறிகுறி தோன்றும் என்று. அத்தோடு தான் இன்றும் முதல் வார்த்தையை இந்த நற்செய்தி வாசகத்திலே இவை அனைத்தும் நிகழ்ந்தேறுமோ என்று ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, சகோதரர்கள் சகோதரிகளை கொள்வார்கள். இந்த செய்தியெல்லாம் நாம் இப்படிதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால், இயேசுவின் பெயரை தாங்கி இருக்கிறாய் என்பதற்காகவும் கொள்ள மாட்டார்கள். நாமே நம்மை அடித்து கொண்டு கொள்வோம். புனித சின்னப்பர் கூட அழகாக சொல்வார், ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்துங்கள் என்று. பிரியமானவர்களே, நாம் கடவுளுக்கு உரியவராக வாழ்ந்தோம் என்றால், கடவுள் என் சாயலாக இருக்கிறார். அந்த சாயலை நான் திட்டுகின்ற பொழுதோ,
குறை கூறுகின்ற பொழுதோ, அவமதிக்கின்ற பொழுதோ, ஆண்டவரை தான் நான் அவமதிக்கிறேன், ஆண்டவரை தான் திட்டுகிறேன், ஆண்டவர் மீதுதான் காழ்ப்புணர்வு கொள்கிறேன், ஆண்டவரை தான் நான் கொலை செய்கிறேன் என்ற எண்ணம் நம்மில் மேலோங்குமானால் நாம் தவறுகள் செய்ய மாட்டோம். ஏனென்றால் கடவுள் தன்னுடைய சாயலாகத்தான் மனிதனை படைத்திருக்கிறார். இந்த உலகில் ஓடுகின்றது, உடலில் ஓடுகின்ற அத்துணை குருதியும் ஆண்டவருடைய குருதி. நமது மூச்சு காற்று கடவுளுடைய மூச்சு காற்று. அப்படி இருக்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் கடித்து கொண்டு விழுங்குவதை நிறுத்துங்கள். ஏனென்றால் உலக முடிவு வரப்போகிறது. இந்த உலக முடிவிலே கடவுளுக்குரியவராக நாம் மாற வேண்டும் என்றால் இறுதி வரை மன உறுதியுடன் நிற்க வேண்டும். என்ன மன உறுதி? என்ன ஆனாலும் என் கடவுளை நான் மறுதளிக்க மாட்டேன். என்ன ஆனாலும் யாரையும் நான் குற்றம் சொல்ல மாட்டேன். என்னதான் ஆனாலும் யாரையும் நான் தண்டிக்க மாட்டேன், கண்டிக்க மாட்டேன், யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டேன், யாரை பற்றியும் பழித்தொற்ற மாட்டேன். என் கடவுள் எனக்கு கொடுத்த வாழ்வை நான் நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான ஆசிரை இறைவனிடம் வேண்டி பெற்றுக்கொள்வேன், மற்றவர்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்கின்ற மனநிலை மேலோங்குமானால் நாமும் இறுதி காலகட்டங்களிலே கடவுளும் நடைபோடுகிறோம். நமக்கான விண்ணக வீடு காத்து கொண்டிருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.